திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீ குழப்பத்தில் இருக்கிறாய். எங்கே போவது என்றும் உனக்கு புரிவதில்லை. நீ ஏதாவது செய்தால் என்ன நடக்கும் என்று பயப்படுகிறாய். எதுவும் தெரியாமல் வாழ்க்கையில் போராடுகிறாய் குழந்தையே. பல விஷயங்கள் மாற வேண்டும் என் குழந்தையே. என் நம்பிக்கைகள் நிறைவேற வேண்டும். இன்று இரவு உன் கனவுகளுக்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பேன். நாளை வியாழக்கிழமை உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். நீ எதை பற்றி பேசுகிறாய்? கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வேண்டிய அனைத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் உங்களுக்கு கனவில் வந்து சரியான பாதையை காண்பித்து நீங்கள் கற்பனை செய்து பார்க்காத உங்கள் பலத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். சில மாற்றங்களால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். உண்மையை சொல்கிறேன். யாராவது ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் அதை செய்ய விரும்ப மாட்டார்கள். தவிர இந்த உலகத்தை பற்றி, மக்களை பற்றி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பற்றி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள். ஒரு நபரின் மனதை பற்றி, இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் எதற்கும் வலியோ கவலையோ இருக்காது. ஏனென்றால் அத்தகையவர்களுக்கு யாருடன் இருக்க வேண்டும் என்பது, செய்ய வேண்டும் என்ன பற்றிய புரிதல் நிச்சயமாக இருக்கும். மேலும் இவை நல்லவை கெட்டவை என்பது அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். இவை திறமையானவை, இவை அப்பாவிகள், இவர்கள் திறமையானவர்கள் என்பதை அவர்கள் நிச்சயமாக அறிவார்கள். இந்த வழியில் உங்கள் மனதிற்கு ஒரு புரிதலை அளிக்கவும், அவர்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லவும், உங்கள் கனவில் ஒரு காட்சியை நான் உங்களுக்கு வழங்குவேன். எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் ஓம் சாய்ராம் என்று நினைத்து அமைதியாக தூங்குங்கள். நான் அதை உங்களுக்கு தொடர்ந்து செய்வேன். உங்களுக்கு தற்காலிகமாக நம்பிக்கை இருந்தாலும் என் மீது தொடர்ச்சியான நம்பிக்கைகள் வரும்படி செய்வேன். இப்போது எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அது எவ்வளவு தெளிவாக அமைதியாகவும் இல்லை. உங்கள் மனம் கொந்தளிப்பும் குழப்பமும் நிறைந்தது. உங்கள் மனம் இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும்? நீங்கள் நடிப்பவர்கள் அல்ல. எல்லாம் சரியாகிவிடும். உங்களுக்கு ஒரு தூய மனம் என்பது தேவையான ஒன்று. நான் உங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்க விடமாட்டேன். உங்கள் மனதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கே உன் சாயப்பா உன்னிடம் தோன்றியுள்ளேன். நீங்கள் சிலரை பார்க்கும்போது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன கவலைகள், அல்லது அவர்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களை விட அதிக துன்பப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அதிக எடை மற்றும் பொறுப்புகளை சுமப்பவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் மோசமாகவும் சோகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்ணீரிலும் இருப்பவர்கள் தான் சிக்கலில் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்வீர்கள். சிரிப்பவர்களுக்கும் சிரிப்பின் வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் தங்கள் மனதை கஷ்டத்தால் நிரப்பி இருப்பதால் மகிழ்ச்சியாக தோன்றுகிறார்கள். அத்தகையவர்களுக்கு இது மிகவும் கடினமாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் புன்னகையுடன் கடந்து சென்றால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். விழித்து எழு. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. அப்படியானால் ஏன் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? இந்த நம்பிக்கை தான் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. நம்பிக்கையை இழக்காதீர்கள். இந்த பாபாவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்பது பாபாவுக்கு தெரியும். உங்கள் துன்பம் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமானவை என்றால் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். எந்த தீமையும் உங்களுக்கு வராமல் நான் அந்த தீமைகளை உங்களிடம் இருந்து விரட்டுவேன். நீங்கள் என் பேச்சை கேட்டீர்களா? பாபா உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை உங்கள் மனதில் வைத்திருங்கள். நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் வெற்றி உங்களுக்கு எப்படி வழங்குவது என்று சிந்தியுங்கள். நீங்கள் வெற்றி பெறும்போது அதை அனுபவிக்க தயாராக இருங்கள். நீங்கள் வெற்றி பெற பிறந்தால் சாயின் இந்த குழந்தை எந்த கெட்ட களங்கமும் இல்லாதவர். வெற்றியை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்போது உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் இருந்தால் அவை நிரந்தரமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம் என்று நினைத்து கொண்டே தூங்குங்கள் குழந்தையே. உங்களுக்கு இந்த சாயின் தரிசனம் கிடைக்கும். உங்கள் பாபா உங்களுடன் இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். உங்கள் சாயும் உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஓம்